श्री राम जय जय राम। जानकी कांत स्मरणं। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। करामलकवद्येन भावार्थो दर्शितश्रुतेः श्रुत्यैव राघवप्रेम्णा तं श्रीरङ्गार्यमाश्रये। धीरोदात्तगुणान्वितं दशरथाहूतं च हैमं रथं चारूढं च सुमन्त्रसेवितपदं साकेतवीथिं गतं। नेत्रानन्दविवर्धनं त्रिजगतां नाथं सदा भावये। राज्यश्रीपर्याचितं नरवरं त्वामेव सीतापते। जानकीकान्तस्मरणम्। தசரதர் ராமருக்கு அடுத்தது யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவரோட ஆசையை தெரிவிச்சுட்ட உடனே ஜனங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டா அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம். அடுத்தது ராஜா அடுத்தது பட்டாபிஷேகத்துக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வசிஷ்டர் வாமதேவர் முதலியவர்களெல்லாம் கூப்பிட்டு இனிமேல் எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டார். தெரிவிச்சுட்டதும் வசிஷ்டர் அங்கே இருந்த எல்லா பிருத்தியர்களையும் பார்த்து என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், என்னெல்லாம் தீர்த்தங்கள் கொண்டு வரணும், இந்த மாதிரி அடுத்த நாள் கார்த்தால இவா சங்கீதம்லாம் இங்கங்கே ஏற்பாடு பண்ணணும், வைதிகாலோட வேத கோஷங்கள் அவெல்லாம் சொல்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். எல்லா ஏற்பாடும் தசரதர் வசிஷ்டர் எல்லா பிருத்தியர்கள் கிட்டையும் சொல்கிறார். சொன்னதும் எல்லாரும் ஏற்பாடெல்லாம் பண்ணி என்னெல்லாம் எல்லா ஆக்ஞையும் பண்ண அப்புறம் அங்கேருந்து தசரதர்கிட்ட சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் தசரதர் ராமரை கூப்பிடுறார். சுமந்திரர் மூலமாக ராமரை கூப்பிடுறச்சு. ராமர் வரார். ராமர்கிட்ட போய் சொன்னதும் அப்பா கூப்பிட்றா அப்படின்னு சொன்னதும் ராமர் வரார். ராமர் வரச்சே வீதி முழுக்க ஜனங்கள் அலை மோதுறது. அத்தனை ஜனங்களும் ராமர் வரதை பார்க்கறச்சே தசரதரும் பிராசாதத்தில் நின்று ராமரை பார்க்குறார். தசரதர் எப்படி பார்க்குற ராமர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்கபாஹும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் ரூபௌதார்யகுணைः பும்சாம் திருஷ்டிசித்தாபஹாரிணம் घर्मापि तप्ताः पर्जन्यं ह्लादयन्तमिव प्रजाः न ततर्पसमायान्तं पश्यमानो नराधिपः. தசரதர் ராமரை பார்க்குறார். பார்க்குறச்சே எப்படி இருக்கார்னா கந்தர்வராஜனை போல அழகாக இருக்காராம். அவர் வரார். அவரோட பிரபாவம் எல்லா லோகமறிந்த பிரபாவம் அவருக்கு. அப்புறம் அவரோட முகம் சந்திரன் போல, சந்திரனோட பொலிவு அவரோட முகத்தில் இருக்குது. அப்புறம் சொல்கிறார் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். ரூபம் ஔதாரியம் குணம். ரூபம் அப்படிங்கிறது சாதாரணமாக ராமர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருப்பார். பார்த்து வச்ச கண்ணு வாங்க முடியாது, அவ்வளோ அழகாக இருப்பார். அப்புறம் ஔதாரியம் குணம் அப்படின்னு ரெண்டு சொல்கிறார். குணம் அப்படிங்கிறது சமதமாதி குணங்கள். ஔதாரியம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பெருந்தன்மை, தியாக புத்தி முதலியவைகள்லாம். சில பேர்கிட்டலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குணம் இருக்கும், குணபரிபூர்ணாலாக இருப்பா. அவள் பொய் சொல்ல மாட்டா, கோபிச்சுக்க மாட்டா, இந்த மாதிரி அஹிம்சா அரசர்களாக இருப்பாள். ஆனால் ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்கிறது, வம்பு நடக்கிறது அப்படின்னா நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டு போக வேண்டாம், நம்ம அதாச்சு நமக்காச்சு அப்படின்னு அதில் தலையிட வேண்டாம், அது எதுவும் நடக்கிறது, நம்ம பாட்டு பேசாமல் இருப்போம் அப்படின்னு அவள் பாட்டுக்கு உக்காண்டிருப்பாள். அந்த மாதிரி இருக்க இடத்துல அவள்கிட்ட குணங்கள் இருக்குது, ஔதாரியம் இல்லை.
அதே மாதிரியே வந்து ஔதாரியம் இருக்கும் சில பேருக்கெல்லாம் வந்து அவள் வந்து காரியங்களை வந்து பிரவர்த்திப்பா பண்ணுவாள். ஆனால் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் பண்ணேன் பார்த்தியா அப்படின்னு இருக்கிறவா பார்க்குறவாள்கிட்டலாம் போய் சொல்லின்னு இருப்பாள். அதுதான் வந்து ஔதாரியம் இருந்து குணம் இருக்காது. இது ரெண்டும் இருக்கிறவா வந்து பார்க்க முடியாது, ரொம்ப வந்து ரேர் அந்த மாதிரி மனுஷா. அந்த மாதிரி தான் சொல்கிறாருங்க. என்னென்னா ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். அவர் வந்து பொதுவாக வந்து யாராவது ஒருத்தர் அழகாக இருக்கா அப்படின்னா நமக்கு எல்லோரும் அவளை உடனே பிடிச்சிருமான்னு. அவளோட குணமும் அவளுக்கு குணம் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கும். அவள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்காலராகவனா இருக்கட்டும், என்னவாகவனா இருக்கட்டும், அவள் மனுஷால்கிட்ட எப்படி பழகிறா அப்படிங்கிறதுலேருந்து தான் ஒருத்தர் மேலே நமக்கு வந்து பிரேமையே வரும். அதனால வந்து பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். ரூபத்தினால வந்து மனுஷாலோட திருஷ்டியையும் ஔதாரியத்தினாலையும் குணத்தினாலையும் மனுஷாலோடைய சித்தத்தையும் ஆக்கர்ஷிக்கக்கூடியவராக இருக்கார். அவரை பார்க்கறது வந்து அவர் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னா கர்மா பிதப்தாக பர்ஜன்யம் ஹ்லாதயந்தமிவ பிரஜாஹ. ரொம்ப நாள் வெப்பத்தினால இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு நீருண்ட மேகம் வந்ததுன்னா அதை எப்படி பார்ப்பாலோ அந்த மாதிரி பார்க்குறாளாம். இந்த கால மேகனான ராமர் வர்றதை பார்க்குறது அப்படி இருக்கும். அப்படி அவர் வர்றதை பார்த்து தசரதரே இப்படி ராமர் வர அழகை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து தசரதர் ராமர் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ராமர் வந்து தசரதரை வந்து நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவருக்கு ஆசனம் கொடுத்து அவர் உக்காந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறார் வந்து, இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து ராஜ்யம் ஆண்டுட்டேன், நான் வந்து பிரஜைகளெல்லாம் வந்து இது மாதிரி பார்த்துக்கிற அந்த காரியத்தை வந்து அடுத்தது வந்து உனக்கு கொடுக்குறேன்ப்பா, நீ வந்து அடுத்தது வந்து மக்களெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். வந்து சொல்லி நீ வந்து இயற்கையாகவே வந்து நீ வந்து ஜிதேந்திரியன் தான், எல்லாம் இருந்தாலுமே வந்து சொல்கிறேன் இந்த ராஜ்யஸ்ரீ அப்படிங்கிறது வந்து அதில் வந்து பற்றுதல் இல்லாமல் இருக்கணும், இந்த மாதிரி ஜிதேந்திரியனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னதும் வந்து எந்த ஒரு பிரசன்னத்தையோடு வந்தாரோ அந்த ஒரு பிரசன்னத்தையோடையே போகிறாராம். இந்த மாதிரி வந்த உடனே வந்து ஆஹா எனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறாராப்பா அப்படிங்கிறது இதெல்லாம் கிடையாது. அதுதான் வந்து கர்மயோகிகளோட அழகு. அவள் வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்கவே மாட்டாள், வரதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாள். ராஜ்யம் வருது நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உடனே வந்து சந்தோஷமாக ஏற்றுண்டார். வெறுப்பு கிடையாது, ஆனால் அதே சமயத்தில் வந்து உணர்ச்சி வசமும் படல. அதே பிரசன்னத்தையோட சந்தோஷமாக அப்பாட்ட வந்து அப்பா சொன்னதை அங்கீகரிச்சுண்டு அங்கேருந்து கிளம்பி அவர் போகிறார். போனதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து தசரதர் வந்து பார்க்குறார். தஸ்மாத்வம் புஷ்யயோகேனா யுவராஜ்யம் அவாப்னிஹி. புஷ்ய நட்சத்திரத்தில் வந்து ராமருக்கு வந்து பண்ணணும், பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். அப்புறம்தான் தெரிஞ்சது அது அடுத்த நாளே புஷ்ய நட்சத்திரம் அப்படிங்கிறோடனே திருப்பியும் வந்து சுமந்தரை விட்டு ராமரை கூப்பிட்றார். ராமரை கூப்பிட்டதும் திருப்பி ராமர் வரார். வந்து நமஸ்காரம் பண்ணி அப்பாட்ட நின்னோடனே நாளைக்கு வந்து புஷ்ய நட்சத்திரம்ப்பா, உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதா இருக்குது அப்படின்னதும் அதையும் வந்து சந்தோஷமாக அங்கீகரிச்சுட்டோடனே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பட்டாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள்லாம் வந்து இந்த பத்னியோடு சேர்ந்து சில விரதங்கள்லாம் கடைப்பிடிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் வந்து நீ கடைப்பிடிப்பாயாக அப்படின்னு வந்து சொன்னதும் அவர் வந்து அதை வந்து ஏற்றுண்டு அங்கேருந்து போகிறார். நேராக வந்து தன்னோட பவனத்துக்கு போகிறார். போயிட்டு அங்கேருந்து வரார். வந்த உடனே திருப்பி கௌசல்யா பவனத்துக்கு வரார். அதுக்கு அண்ணா வந்து அழகாக ஒரு பாவார்த்தம் சொல்லுவாள். என்னதுன்னா, அங்கே சீத்தைட்ட சொல்ல தான் போகிறார். சீத்தை அங்கே இல்லை அப்படின்னதும் வந்து சீத்தை வந்து கௌசல்யா பவனத்தில் தான் இருப்பா அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கௌசல்யா பவனத்துக்கு போகிறார் அப்படின்னு. இங்கே வந்து கௌசல்யா பவனத்துக்கு போனோடனே அங்கே பார்த்தா அங்கே தான் எல்லாருமே இருக்கா. அங்கே வந்து சுமித்ரா இருக்கா, சீத்தை இருக்கா, எல்லோரும் அங்கே தான் இருக்கா. கௌசல்யும் அங்கே தான் இருக்கா. கௌசல்யா வந்து என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னா வந்து பிராணாயாமம் பண்ணிட்டு பகவான் நாராயணனை வந்து தியானம் பண்ணிட்டு அங்கே இருக்கா. அங்கே இருக்கிறச்சு அங்கேருந்து ராமர் போய் அம்மாவை சேவிச்சு அப்புறம் கௌசல்யை வந்து அவளோட தியானத்தெல்லாம் வந்து முடித்ததுக்கப்புறம் அவள்கிட்ட போய் கௌசல்யை நமஸ்காரம் பண்ணி அம்ப பித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி அது சொல்லறச்சே வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா வந்து நான் வந்து ராஜ்யம் ஆள போகிறேன், அப்பா எனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லாமல் அம்ப பித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி, மக்களை வந்து சம்ரட்சிக்க வேண்டிய அந்த கடமையில் வந்து அப்பா என்னை ஆக்ஞாபிச்சிருக்காமா அப்படின்னு சொன்னதும் கௌசல்யும் உடனே அப்படியா அப்பா உனக்கு ராஜ்யம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லியா.
மோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரே க்ஷணே ஏயமிக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீஹி புத்திரத்வாம் சம்ஸ்ரயிஷ்யதி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ராஜ்யம் இந்த இக்ஷ்வாக்கு இந்த ராஜ்யமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நம்மளோட சொத்தாக இருக்கட்டும், எல்லாமே பகவான் நாராயணனுக்கு உட்பட்டதுப்பா. தியான தியக்தேன புஞ்சீதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பகவத் அர்ப்பணம் பண்ணிவிட்டு பகவானோட நம்ம பகவத் கைங்கரியமாக நம்ம காரியத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிறது. இதுதானே கர்மயோகம். அந்த மாதிரி கௌசல்யம் அந்த மாதிரியே சொல்கிறா. அவள்லாம் சகஜமாக அவளுக்கு கர்மயோகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. நான் தான் ஆட்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம சாதாரணமாக அதை எல்லா ராஜாட்டையுமே பார்க்கலாம். சமீப கால இப்போ இருந்த சோழ ராஜர்கள் அவெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்பெருமாள் இல்லைனா அழகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமாளை ஆசிரியிச்சு எல்லாமே பெருமாளுக்கு அடியில் தான் தன்னோட ஆட்சி நடக்கிறது. இல்லைனா பிரகதீஸ்வரர் அந்த மாதிரி தெய்வத்துக்கு அதீனமாக தான் தன்னோட ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறது. தான் தான் ராஜ்யம் நடத்தணும் அப்படிங்கிற அகம்பாவம் இல்லாமல் அந்த மாதிரி கர்மயோகிகளாக இருந்தால். ராமரே அந்த மாதிரி தான். ராமரை கௌசல்யா அதே மாதிரி தான் சொல்லியே ஆசீர்வாதம் பண்ணர்ச்சவே அப்படி தான் சொல்கிறா. அந்த மாதிரி அந்த பகவானுடையதான அந்த ராஜ்யஸ்ரீ இப்போ ஒன்று அடைஞ்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறா. இவ்வளோ நாளாக இந்த காலத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா கௌசல்யா. அப்புறம் ரொம்ப ராமரை ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணுறா. ஆசீர்வாதங்கள்லாம் பண்ண உடனே அடுத்தது பக்கத்துலேயே லக்ஷ்மணர் இருக்கார். லக்ஷ்மணரை பார்த்து ராமச்சந்திர பிரபு சொல்கிறார், சௌமித்ரே புங்ஷ்வபோகான் ஸ்வம் இஷ்டான் ராஜ்ய பலானி ச. இந்த மாதிரி லக்ஷ்மணா, இந்த ராஜ்யமாக இருக்கட்டும் எல்லாமே உன்னோடு தான்ப்பா. எல்லாமே உனக்கு உட்பட்டதே தான். அப்புறம் அப்படின்னு சொல்லி த்விதீயம் மே அந்தராத்மானம். இந்த மாதிரி எல்லாம் நீ என்னோட இன்னொரு ஆத்மாவாக இருக்கப்பா. நீ என்னோட பிரிவற்றவனாக இருக்க அப்படின்னு நேத்திக்கே அண்ணா உபன்யாசத்தில் சொல்லறச்சே சொன்னான். ராமருக்கு எல்லாரும் பிரியமானவாளாக இருந்தாலும் லக்ஷ்மணர் ரொம்ப லக்ஷ்மணரை விட்டு பிரியவே முடியாது ராமரால். அவ்வளோ ஒரு பிரேம லக்ஷ்மணர்கிட்ட ராமருக்கு. அதனால அப்படி சொல்லி இந்த ராஜ்யம் எல்லாம் உன்னோடது தான்ப்பா. நீ எல்லா போகத்தையும் அனுபவிப்பாயாக. என்னோட சேர்ந்தே நீ ராஜ்யத்தை ஆட்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொல்லிவிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் தசரதர் வசிஷ்டர்கிட்ட இந்த மாதிரி ராமருக்கு இந்த பிரதிசார பந்தனம் அப்படின்னு அது ஒரு கர்மா. அது இந்த மாதிரி காப்பு கட்டிண்டு அதுக்கப்புறம் விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கணும். அதெல்லாம் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி பண்ணுறது வழக்கம். அதனால் அதெல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பிரார்த்தனை பண்ணிட்டதும் அங்கேருந்து வசிஷ்டர் அங்கேருந்து அவரோட பிரம்ம ரதம் அப்படின்னு பேர், அந்த ரதத்தில் எழுந்தருளி அங்கேருந்து வரார். நேராக ராமரோட பவனத்துக்கு வரார். அங்கே வசிஷ்டர் வரார், தூரக்க வரார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இங்கேருந்து அவர் வராரா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி உட்காரலையாம். அவர் வராருன்னு தெரிஞ்சதுமே இங்கேருந்து இடுப்பு கொள்ளலை. இங்கேருந்து ஓடி போய் அங்கேருந்து போய் வசிஷ்டரை எங்கே இருக்காரோ அங்கே வரைக்கும் போய் அவர் அப்புறம் ரசத்துலேருந்து இறக்கி அவரை வர வச்சு உள்ளே வர வைக்கிறாராம். வர வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து வசிஷ்டர் அந்த வைதிக கர்மாவெல்லாம் பண்ணுறார். பண்ணினதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறார். போகிறச்சே பார்த்தா அயோத்தி அவ்வளோ கோலாகலமாக இருக்குது. எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வருவா. சாதாரணமாகவே அயோத்தியாவில் மக்கள் ஜாஸ்தி. அதை தவிர ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேருந்து மக்கள்லாம் வருவா. ஸோ அவெல்லாம் தங்கிறதுக்காக அதே மாதிரியே தோரணங்கள்லாம் கட்டி எல்லா ஏற்பாடும் பண்ணி ஜே 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 ஜேன்னு இருக்குது அயோத்தி. இதை பார்த்துட்டே போகிறா. அப்படி பார்த்துட்டே போகிறச்சே அயோத்தியில் எல்லா மக்களும் நிறைய பேர் பேசிக்கிறா. அதில் சில பேர்லாம் பேசிக்கிறா. அனுத்தத மனாஹ வித்வான் தர்மாத்மா பிராத்ருவத்சலஹ யதா ச பிராத்ருஷு ஸ்னிக்தஹ ததா அஸ்மாஸ்வபி ராகவஹ. நம்ம இந்த மாதிரி என்ன சொல்கிறா அப்படின்னா நம்மளோட சகோதரர்கள்ட்டெல்லாம் அவ்வளோ வாத்சல்யம் இருக்கக்கூடிய அந்த ராமர் அவர் ராஜ்யத்தை அடைஞ்சார் அப்படின்னா நம்ம எல்லாருமே அவருக்கு தம்பி மாதிரி அண்ணா மாதிரி தான். அதனால் நம்ம எல்லார்ட்டையும் அந்த அவரோட சகோதரர்கள்ட்ட என்ன ஒரு பிரேமையை காட்டுவாரோ அந்த ஒரு பிரேமையை காட்டுவார்.
இந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த மாதிரி ராஜா வந்து அடுத்தது வந்து ராமரை வந்து இப்போ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போகிறாரே அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் பேசுகிறா. இங்கேருந்து இவர் வந்து வசிஷ்டரும் போகிறார். நேராக போய் வந்து தசரதர் வந்து அவரோட ஆத்து பிராசாதத்தில் இருக்கார். அவர்கிட்ட போய் எல்லா கர்மாவும் ராமருக்கு வந்து பிரதிசர பந்தனம்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுட்டார். அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து அன்றைக்கி ராத்திரி வந்து விரதம். அவெல்லாம் வந்து நாராயணனை வந்து பகவானை வந்து உபாசனை பண்ணுறதுக்கு கதே புரோஹிதே ராமஹா ஸ்நாதோ நியதமானசா சஹ பத்னியா விஷாலாக்ஷ்யா நாராயணமுபாகமத். அங்கேருந்து வந்து வசிஷ்டர் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ராமர் வந்து ஸ்நானம்லாம் பண்ணி அடுத்தது வந்து விஷாலாட்சியாக இருக்கக்கூடிய தன்னுடைய தேவியான சீதா தேவியோட கூட அங்கேருந்து வந்து நாராயணனை வந்து உபாசனை பண்ணுறதுக்காக போகிறார். அங்கேருந்து வந்து அக்னியில் வந்து பகவான் நாராயணனுக்கு வந்து ஆகுதியெல்லாம் கொடுக்குறார். கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து அங்கேயே வந்து படுத்துக்கிறார். படுத்துட்டு யோக நித்ரையில் இருக்கிறச்சே அடுத்த நாள் வந்து கார்த்தால் ஆயிடுறது. ஆனதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து எழுந்துண்டு பூர்வாம் சந்தியாமுபாசீனஹா ஜஜாபயதமானசா. அப்புறம் வந்து சித்தவருத்தியெல்லாம் அடக்கியவராக கார்த்தால எழுந்துண்டு இந்த மாதிரி சந்தியோபாசனை எல்லாம் பண்ணுறார். பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லா ஏற்பாடும் ஆயின்ட்டுருக்கு. எல்லாரும் அயோத்தியில் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைகள்லாம் வந்து சந்தோஷமாக விளையாடுறது. பெரியவா எங்கே போனாலும் எல்லாரும் வந்து ராமரை பற்றியே பேசுகிறா, ராமரோட பட்டாபிஷேகத்தை பற்றியே பேசுகிறா. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆசை அவர் மேலே, ராமர் மேலே எல்லா ஜனங்களுக்கும். இப்படி இருக்கிறச்சே வந்து முன்னாடி வந்து முந்தின நாள் ராத்திரி என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து வால்மீகி சொல்கிறார். அங்கேருந்து வந்து இந்த மந்தரை அப்படின்னு ஒத்தி, அவள் வந்து கைகேயியோட தாசி, அவள் வந்து பிறந்தாத்துலேருந்தே வந்துட்டா, எதோ ஜாத்தா அப்படிங்கிறார். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஆரம்பிக்கிறார் இந்த மந்திரையை பற்றி சொல்கிறதுக்கே வந்து. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து குணபரிபூர்ணனாக இருக்கா அப்படின்னா வந்து கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே அப்படின்னு வந்து சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம் அவளோட சரித்திரத்தை. இங்கே இந்த மந்திரையோட கதையை வந்து என்னென்னு ஆரம்பிக்கிறது, அங்கேன்னு வந்து எதோ ஜாத்தா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வந்து இங்கேருந்தோ வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இங்கேருந்து இந்த மந்தரை வந்து இந்த கைகேயியோட தாசியாவோ பிறந்தாத்துலேருந்தே வந்துட்டாலும் அவள் வந்து மொட்டை மாடியில் வந்து ஏதோ பண்ணின்னு இருக்கரிச்சு. அங்கே பார்த்தா ஊரில் வந்து எல்லாம் வந்து எல்லோரும் தோரணம் கட்டுறா, கோலம் போடுறா, பந்தல் போடுறா, இவ்வளோ ஏற்பாடுகள் நடக்கிறது. அங்கே ஒரு பக்கம் பார்த்தா கௌசல்யை வந்து எல்லாருக்கும் சந்தோஷமாக தானங்கள்லாம் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்ததும் வந்து இவளுக்கு வந்து பொதுவாக சில பேருக்கெல்லாம் வந்து ரொம்ப மற்றவா சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காதான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மந்தரை அப்படிங்கிறவோ. மற்றவாலாம் சந்தோஷமாக இருந்தால் வந்து இவள் சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு அவளுக்கு வயிறு எரியுமா. அதனால் வந்து அவள் வந்து அங்கேருந்து பார்த்து பக்கத்தில் யாரோ இருக்கா, அவள்கிட்ட வந்து என்ன இல்லை என்னமோ கௌசல்யெல்லாம் என்னமோ எல்லாருக்கும் என்னமோ கொடுத்துட்டுருக்கா, என்னமோ ஊரெல்லாம் வந்து ஜெயன்னு இருக்குது, என்ன உற்சவம் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டதும், ஆமாம் 4 பேர்கிட்ட பழகினா தானே தெரியும், அதனால் வந்து அங்கேருந்து வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து சிடுமூஞ்சியாக உள்ளே உட்காந்தா என்ன தெரியும், உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி நாளைக்கு வந்து ராஜா வந்து ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண போகிறார், என்ன இது கூட தெரியலையே உனக்கு அப்படின்னதும் அங்கேருந்து 10 படிக்கு ஒரு பதி குதிச்சு அங்கேருந்து ஓடி வந்து அங்கேருந்து இவ கைகிட்ட வந்து உத்திஷ்ட மூடே கிம்ஷே பே பயம் துவாம் அனுவர்த்ததே, இந்த மாதிரி எழுப்பரிச்சவே வந்து எழுப்புறானா உத்திஷ்ட மூடே அப்படின்னு கூப்பிடரிச்சவே. அப்படின்னா வந்து எவ்வளோ நாள் பழக்கம், எவ்வளோ இடம் கொடுத்துருக்கா கைகை அப்படின்னு இதுலேருந்தே தெரியறது. இவ அப்படி எழுப்புறதுலேருந்து அங்கேருந்து வந்து எழுப்பினதும் வந்து அங்கேருந்து வந்து இவ வந்து என்ன பதட்டப்படுற, என்ன ஆச்சு, ஏன் பொறுமையாக ஆறுக, என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகமா, தசரதர் வந்து நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறாராம் அப்படின்னதும் வந்து அங்கேருந்து வந்து மேலே சொல்கிறா, தவ துக்கேன கைகேயி மம துக்கம் மகத்பவேத், உனக்கு வந்து பெரிய துக்கம் வந்துடுதுன்னா அது வந்து எனக்கும் துக்கமா, நீ சௌக்கியமாக இருந்தால் தான் எனக்கு சௌக்கியம். என்ன இவளுக்கு புரியவே இல்லை, எனக்கு என்ன துக்கம் வந்தது, ராமருக்கு பட்டாபிஷேகம் இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்ல தெரியாமல் சொல்கிறியே அப்படின்னு சொன்னதும் வந்து அங்கேருந்து வந்து அவள் சொல்கிறா, இந்த மாதிரி சந்தோஷமான விஷயமா என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம்னா உனக்கு சந்தோஷமான விஷயம்னு யார் சொன்னா, இந்த மாதிரி நீ வந்து ஒரு
ராஜகுலத்தில் தானே வந்து அரசியல் வந்து நல்ல பெரிய அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு குடும்பத்தில் தான் வளர்ந்துருக்க, அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு குடும்பத்தில் தான் வாழ்க்கப்பட்டிருக்க. இப்படி இருந்தும் உனக்கு அரசியல் புரியாமல் இருக்கே நீ அப்படின்னு வந்து உக்ரத்வம் ராஜதர்மஸ்ய கதம் தேவி ந புத்தியசே. இந்த மாதிரி ஒரு அரசியலோட டாக்டிக்ஸ்லாம் உனக்கு தெரிய வேண்டாமா? அங்கேருந்து வந்து என்ன என்ன டாக்டிக்ஸ், என்ன ஆச்சு, என்ன உக்ரத்வம் அப்படின்னா வந்து இங்கே வந்து தசரதர் வந்து உன்கிட்ட வந்து நல்லா சிரிச்ச முகமாக வந்து பேசுகிறார், எல்லாம் பண்ணுறார், உன்கிட்ட பிரியத்தை காமிக்கிறார்னு நினச்சின்னு இருக்க. கடைசியில் ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வந்து அவரை வந்து ராஜ்யஸ்ரீயோட வந்து கௌசல்யை சேர்த்துட்டார். கடைசியில் உனக்கு நல்லா பேசுகிற மாதிரி பேசி வந்தால் கடைசியில் ஒன்றுமே கிடைக்காம போயிடுத்துப்பார் அப்படின்னதும் வந்து அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ வந்து எதுக்கு நினச்சிட்டு இருக்கா, பரதனை வந்து ஊருக்கு அனுப்பியிருக்காளே, எதுக்காக அனுப்பியிருக்கான்னு நினச்சிட்டு இருக்கா. இங்கே வந்து இப்போ வந்து இங்கே பரதன் இருந்தானா அவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஆப்ஸ்டக்கல். அதனால் வந்து பரதனை அனுப்பிட்டா அப்படின்னா வந்து இங்கேருந்து வந்து ஸ்மூத்தாக வந்து பட்டாபிஷேகத்தை நடத்திடலாம். அதுக்காக தான் பரதனை வந்து ஊருக்கு அனுப்பின்னு இருக்கா. நீ வந்து ஏதாவது என்ன உன்னால் சீக்கிரம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னதும் வந்து அங்கேருந்து கைக்கு ஒன்றுமே புரியல. இதை ஏன் இவள் வந்து இவ்வளோ வந்து ஒரு கெட்ட விஷயம் மாதிரி சொல்கிறா அப்படிங்கிறது வந்து அவளுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அதனால் வந்து அவள் சொல்கிறா, ராமே வா பரதே வாஹம் விசேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் துஷ்டாஸ்மி யத்ராஜா ராமம் ராஜ்யே அபிஷேக்ஷ்யதி ராமே வா பரதே வாஹம் விசேஷம் நோபலக்ஷயே. இந்த மாதிரி எனக்கு வந்து நீ வந்து இப்படி பிரித்து பேசுகிறமா, எனக்கு வந்து ராமன் பரதன்னுலாம் எனக்கு வந்து வேறுபாடே கிடையாதுமா, எல்லோரும் என் குழந்தைகள் தானே. இந்த மாதிரி வந்து அதனால தான் வந்து ராஜா வந்து நாளைக்கு வந்து ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் அப்படின்னா வந்து எனக்கு அதனால தான் சந்தோஷமாக இருக்குது. நீ இப்படி பிரித்து பேசுகிற அப்படின்னதும் வந்து அங்கேருந்து வந்து இவ வந்து இன்னும் மேலே பேசுகிறா. அங்கேருந்து வந்து நீ இப்படி பேசுகிறத பார்த்தா எனக்கு வந்து பரிகாசமாக இருக்குமா, ஒரு துக்கமான விஷயத்தை வந்து நீ இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கே, உன்னை பார்த்தா எனக்கு வந்து பரிகாசமாக இருக்குது. இப்படி இருக்கிறச்சே வந்து வஞ்சேத்வம் சஹாஸ்மாபிஹி தஸ்யா பிரேஷ்யா பவிஷ்யதி புத்திரஸ்ய தவ ராமஸ்யா பிரேஷ்ய பாவம் கமிஷ்யதி. இந்த மாதிரி நீ வந்து இப்படியே இருந்துட்ட அப்படின்னா வந்து கடைசியில் என்ன முடியும் அப்படின்னா என்னோட சேர்த்து சஹா அஸ்மாபிஹி நானும் சேர்ந்து உன்னோட எல்லாருமே வந்து சேர்ந்து கௌசல்யைக்கு வந்து பரிசாரக்கையாக போக வேண்டியது தான். அப்புறம் உன் பிள்ளைக்கு என்ன கதி அப்படின்னா வந்து உன்னோட புள்ள வந்து அடுத்தது வந்து ராமனுக்கு வந்து பிரேஷ்யனாக போக வேண்டியது தான். அதோடு நிறுத்திக்காமல் அடுத்தது வந்து உனக்குன்னு ஒரு மாட்டு பொண்ணு வந்தா அப்படின்னா வந்து அவளாமும் வந்து அவளுக்கெல்லாம் ராஜ்யம் இருக்காது. ராமனுக்குன்னு வர சீதைக்கு முதலிய ராமரோட ஸ்திரீகளுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து ராமனோட பத்னிக்கு மட்டும்தான் வந்து ராஜ்யம் உண்டு. நம்ம இந்த மாதிரி மேலே இதெல்லாம் வந்து உண்டு. நம்ம எல்லாம் வந்து கடைசியில் வந்து அவளுக்கு வந்து கிங்கராளாக தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் இவ வந்து என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கைகேயி வந்து அக்செப்டே பண்ணிக்கல. கைகேயி வந்து அவ்வளோ இதுவாக இருக்கா. அப்படி இருக்கிறச்சேவும் வந்து இவ வந்து மேலே சொல்கிறா, அந்த மாதிரி இல்லைம்மா நீ வந்து உனக்கு புரிய மாட்டேங்கிறது, ராமர் வந்து இப்போ வந்து ராஜா வந்து இப்படி பண்ணுறார், இப்படிலாம் வந்து உடனே வந்து எல்லாருக்கும் சேர்த்து ராஜ்யத்தை ஒன்றா பகிர்ந்துப்பார் அப்படின்னு நினச்சின்னு இருக்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி அடுத்தது வந்து ராமனுக்கு அப்படின்னு ராஜ்யம் வந்துருச்சுன்னா அடுத்தது ராமனோட பிள்ளைக்கு அவனோட பிள்ளைக்கு அப்படின்னு தான் ராஜ்யம் போகும். அதுவும் பிள்ளைன்னா எல்லா பிள்ளைக்கெல்லாம் வராது, ஜேஷ்ட புத்திரனுக்கு மட்டும்தான் ராஜ்யம் உண்டு. அதனால வந்து நீலாம் வந்து என்னமோ இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத. நம்ம வந்து நீ வந்து டோட்டலி வந்து ராஜ்யத்துலேருந்து டிப்ரைவ் ஆகிடுவ, உனக்கு வந்து ராஜ்யமே கிடைக்காம போயிடும், உன் பிள்ளைக்கும் கிடைக்காம போயிடும், நீங்கள்லாம் வந்து கடைசியில் வந்து இவளுக்கு பரிசார காலாக தான் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்னோடனே வந்து இவ்வளோ வருஷமாக வந்து ராமரை பார்த்துட்டு இருக்கிற கைகேயி, இவ்வளோ வருஷமாக தசரதர் கூட இருந்துட்டுருக்கிற கைகேயி அவ்வளோ பிரேம வந்து ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷயே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற கைகேயிக்கு கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மந்திர பேசின பேச்சு வந்து அவளோட மனசை மாற்றிடுதான். அதுதான் வந்து துஷ்ட சங்கத்தோட பிராபல்யம். அதுதான் அது வந்து நம்ம வந்து எவ்வளோதான் சத்சங்கத்தில் ட்ரெயின் ஆகி இருந்தாலும், எவ்வளோதான் ஒரு நல்ல குருநாதர்கிட்ட இருந்தாலும், எவ்வளோதான் தர்மங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளோதான் வந்து ஒழுங்காக வாழணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும், இவ்வளோ நல்ல குணங்களை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே தவிர அதெல்லாம் வந்து ஒரு துஷ்ட சங்கத்தில் ஒரு க்ஷண நேரத்தில் அப்படி போயிடும்.
அதனால் வந்து ஆனால் வந்து துஷ்ட சங்கத்தை வந்து அவளை வந்து திருத்தணும். அதனால் வந்து அவளோட பழகாமல் இருக்கக்கூடாது, பழகாமல் இருந்துடக்கூடாது. ஆனால் வந்து அதில் மாட்டிக்காமல் இருக்கணும். துஷ்ட சங்கத்தில் இருக்கிற அவள்கிட்ட வந்து அவளோட இருக்கிறதுனால வந்து அதை நம்ம அடாப்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம தெளிவாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் வந்து க்ஷணமப்பி துர்ஜன சங்கம் திச்சரே. இந்த மாதிரி அவளோட வந்து பழகி அவளை திருத்த பார்க்கணுமே தவிர அந்த ஆசக்திங்கிறது துர்ஜன சங்கத்தோடு இருந்துடவே கூடாது. அது இருந்துருச்சு. அதான் வந்து இந்த கைகேயிக்கு அதான் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ தெளிவாக ராமர் மேலே இவ்வளோ ஒரு பிரேமம் இருக்கக்கூடிய கைகேயிக்கு ஒரு கொஞ்ச நேரம் இந்த மந்திரம் பேசினது அவளோட முழு மனசை இப்படி மாற்றிடுது. இப்பெல்லாம் அவள் வந்து மேலே அதுக்கோ தைரியமாக ராஜாவை பற்றியே, தன்னோட கணவனான தசரதரை பற்றியே வந்து தப்பாக சொல்கிறா. அவர் வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு கௌசல்யக்கு கொடுக்க போகிற ராஜ்யத்தை அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறா. இவ்வளோ பேசுகிறச்சே கூட என்னோட பர்த்தா, நான் இவ்வளோ வருஷம் பழகியிருக்கேன் அப்படின்னு அவரை பற்றி அவளுக்கு வந்து அது தோணலை. இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் இருந்திருக்காளே, இவள் வந்து என்னமோ பேசினா அப்படின்னா வந்து அப்படி ஆகிடுமா அப்படின்னா அந்த அளவுக்கு கூட அவள் பர்த்தாவை புரிஞ்சுக்கலையா அப்படின்னா வந்து அதான் துஷ்ட சங்கத்தோட பிராபல்யம். அதனால் வந்து அதில் எப்பயுமே ஒட்டிக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து கைகேயி வந்து அப்புறம் வந்து அம்மா நீ இருந்தையோ எனக்கு வந்து தெளிவு கிடச்சிதும்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அடுத்தது. இப்போ வந்து ராமரை வந்து இங்கேருந்து வந்து நான் அனுப்பிடணும், பரதனை வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும். இதுக்கு என்ன உபாயம் இருக்குது? இப்போ வந்து இதெல்லாம் நமக்கு பண்ணலான்னு எனக்கு கரெக்டாக படுறது. ஆனால் இதை நான் இப்போ எப்படி ராஜாட்ட பேசுறது அப்படின்னு உடனே அவள் மந்திர மேலே பேசுகிறா. உனக்கே தெரியுமே, இல்லைன்னா தெரிஞ்சு தான் வந்து என்னை வந்து தெரியாத மாதிரி கேட்குறியா? அவள் எப்படி பேசுகிறா பாருங்க. இந்த மாதிரி வந்து உனக்கே தெரியுமே, உனக்கு தெரியாமல் இல்லைன்னா தெரிஞ்சு தான் வந்து சும்மாவே வந்து என் வாயிலேருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றியா? அதனால் என்கிட்ட கேட்குறியா? இந்த மாதிரி ஒரு தடவை வந்து தேவாசுராளுக்கு யுத்தம் இருக்கிறச்சே வந்து அதில் வந்து தேவர்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக தசரதர் போனார். போயிருக்கிறச்சே வந்து சம்பராசுரனோட வந்து யுத்தம் இருந்தது. அதில் வந்து பயங்கரமான யுத்தம் பண்ணி கடைசியில் வந்து ரொம்ப அடிபட்டு பிரஜை இல்லாமல் விழுந்து கிடந்தார். அப்போ நீ தானே அவரை போய் காப்பாற்றின. அவரை அங்கேருந்து போய் காப்பாற்றி அவரை வந்து அந்த இடத்துலேருந்து வந்து அவரை மீட்டுன்னு வந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவருக்கு வந்து வைத்தியங்கள்லாம் பார்த்து எல்லாம் அவரை வந்து திருப்பி பழையபடி ஆக்கினது நீ தானே. இதை பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி உனக்கு என்னம்மா வரன் வேணும் கைகேயி அப்படின்னு கேட்டோடனே 2 வரன் என்ன உனக்கு வேணும் தரேன், என்ன கேட்குற அப்படின்னு ஒன்னே எனக்கு இப்போ வேண்டாம், நான் அப்புறம் கேட்குறேன் அப்படின்னு நீ சொன்னியே. இந்த கதை எனக்கு கூட தெரியாது, நீ சொல்லி தான் எனக்கே தெரியும் இந்த கதை. அப்படியே வந்து அதனால் வந்து இப்படி என்கிட்ட வந்து இப்படி கேட்குறியே, இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கோ. என்ன 2 வரன் கேளு. என்னதுன்னா வந்து இப்போ ராமருக்கு பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பட்டாபிஷேக ஏற்பாடும் வந்து பரதனுக்கே ஆகணும், எல்லா ஏற்பாடும் வந்து பரதனுக்கு பண்ணணும், பரதனுக்கு தான் இந்த பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னும். 2வது வரனா என்ன கேட்டுக்கணும் அப்படின்னா வந்து ராமரை வந்து 14 வருஷ காலம் வந்து வனவாசமாக போனோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோ அப்படின்ன உடனே வந்து அங்கேருந்து கைகேயி வந்து அப்பா நீ தான் எனக்கு வழி காட்டின. நீ வந்து ஒரு சாதாரண வந்து கூனாக இருந்தாலும் உனக்கு ஒரு அழகு, வளைஞ்ச தாமரைக்கு என்ன ஒரு அழகோ அந்த ஒரு அழகு உனக்கு அப்படின்லாம் சொல்லி, இது மட்டும் ராமர் மட்டும் வனவாசமாக போயிட்டாருன்னா நான் வந்து உன்னோட கூனுக்கு வந்து சந்தன காப்பெல்லாம் பண்ணுறேன், அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி வந்து இப்படிலாம் புகழறா. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து மந்தரை வந்து அவ்வளோ தீவிரமாக இருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும்மா, ஒரு வெள்ளம் வந்துடுது அப்படின்னா வந்து அந்த வெள்ளம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அணை கட்டி என்ன பிரயோஜனம்? அதனால் இப்போவே போய் வந்து பண்ணு, முதல்ல இப்பயே போய் பண்ணு. என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உன்னோட ஹாரங்கள் எல்லாத்தையும் கேட்டு விட்டேறி உன்னோட பட்டு வஸ்திரங்கள்லாம் போட்டுக்காத, ஒரு கந்த துணியை கட்டிக்கோ, முடியை விரித்து போட்டுட்டு வந்து அந்த குரோதாகாரம், கோபம் படத்துக்குன்னு ஒரு ரூம் இருக்குது போல இருக்கு, அந்த குரோதாகாரத்தில் போய் வந்து அங்கேருந்து அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் அங்கே போய் படுத்துட்டு போய் கோபமாக இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கைகேயும் இவ்வளோ சொல்கிற மாதிரி அத்தனையும் பண்ணுறா. யாருன்னா தன்னோட பர்த்தாவை வஞ்சனை பண்ணுறதுக்காக இந்த மந்திர சொல்கிறது அத்தனையும் கேட்டுண்டு அதே மாதிரியே வந்து பாரத்தை எல்லாத்தையும் வந்து எல்லா பூஷணங்களையும் விட்டு எரிஞ்சு நல்ல வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கந்த துணியை கட்டிண்டு அங்கேருந்து முடியை விரித்து போட்டுண்டு அங்கேருந்து வந்து கோபத்தோட சோகத்தோடு அப்படி போய் அந்த குரோதாகாரத்தில் இருட்டில் போய் படுத்துன்னு இருக்கா. இங்கேருந்து தசரதர்னா உண்மையாகவே வந்து இவள்கிட்ட அவ்வளோ பிரேமையோடு இருக்கார். தசரதர் வந்து அங்கேருந்து எல்லா ஏற்பாடுகளும் முடிச்சுட்டு நேராக வந்து கைகேயி பவனத்துக்கு தான் வர்றார். கைகேயி பவனத்துக்கிட்ட வந்து இங்கேருந்து வந்து கைகேயிட்ட வந்து கைகேயி தான் இதை சொன்னால் முதல்ல சந்தோஷப்படுறது கௌசல்யை விட கைகேயி தான். அதனால வந்து கைகேயிட்ட வர்றார். இது இப்போ வரைக்கும் கைகேயும் அப்படி தான் இருந்தா. அதனால வந்து அங்கேருந்து வந்ததும் அங்கேருந்து நேராக இவர் வந்ததும் அங்கேருந்து வர்றார். வந்தாலே வந்து முதல்ல வந்து
கைகேயி தான் வரவேற்பா தசரதர் உள்ளே வரைச்சு இங்கே வந்து பார்த்தா கைகேயை காணும். உள்ளே வந்து ஹால்லலாம் பார்க்குறாரு, கைகேயி இல்லை அப்படின்னதும் அங்கே இருக்கிற ஒரு தாசி கிட்ட கேட்குறார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேட்டிமார்கிட்ட கேட்குறார், எங்கம்மா கைகேயி எங்கே அப்படின்னு உடனே வந்து அவள் வந்து அங்கேருந்து கைகேயி வந்து கோபமாக இருக்கா, அந்த குரோதாகாரத்தில் இருக்கா அப்படின்னதும் அங்கேருந்து வந்து அவர் அங்கேருந்து போய் பார்க்குறார். போய் பார்த்தா அங்கேருந்து தலைவிரி கோலமாக அங்கேருந்து வந்து இப்படி இருக்கிறச்சே வந்து அவர் இப்படி இந்த கோலத்தில் அவர் கைகையை பார்த்ததே இல்லை. அதனால வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பிரியமாக ஆசையாக வந்து தலையை தடவி கொடுத்து, என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி இருக்க, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, நான் வைத்தியர்களை யாரையா வர சொல்லிட்டா, உனக்கு வந்து ஏதாவது சிகிச்சை பண்ணணுமா, பார்க்கலாமா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி உனக்கு ஏதாவது யாருக்கு தண்டனை கொடுக்கணுமோ அவளுக்கு யாருக்காவது கொடுக்காம விட்டேன்னா அவளுக்கு தண்டனை கொடுக்கணுன்னா கொடுக்குறேன், எந்த ஏழையை வந்து பணக்காரனாக ஆக்கணும்னு ஆக்குறேன், எந்த பணக்காரனை ஏழையை ஆக்கணுமோ இந்த மாதிரி அவர் வந்து அவள்கிட்ட இருக்கிற பிரியத்தினால இப்படிலாம் பேசுகிறார், எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி என்னம்மா உனக்கு என்ன வேணும்னு கேளுமா, உனக்கு என்ன ஆபரணம் வேணுமா, பூஷணங்கள் வேணுமா, அவ்வளோ ராஜ்யங்கள் எல்லாத்துலேருந்தும் உனக்கு திரட்டின்னு வந்து கொடுக்குறேன், என்ன வேணும், ஏன் இப்படி வந்து தலைவிரி கோலமாக, ஏன் இவ்வளோ சோகத்தினால வாட்டப்பட்டவளா இப்படி இங்கே வந்து படுத்துன்னு இருக்கியே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் வந்து அங்கேன்னு வந்து சொல்கிறா. அந்த மாதிரி சொன்னதும் இப்போ வந்து கைகேயி வந்து சொல்கிறா, நான் வந்து சோகத்தினால எனக்கு வந்து ஒரு ஆபரணம் அதெல்லாமும் எனக்கு எதுவும் வேண்டாம், அதே மாதிரி எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அதெல்லாமும் இன்னும் இல்லை, எனக்கு 2 வரன் வேணும். வந்து முழுக்கவே பின்னாடி இங்கேருந்து ஆரம்பித்து பின்னாடி கடைசி இங்கே தசரதர் ராமர் காட்டுக்கு போகிற வரைக்கும் கைகேயி கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு இறங்கி வந்து பேசுறது அப்படிங்கிறதே இல்லை. ரொம்பவே வந்து அப்படியே தைரியமாக வந்து அப்படியே வந்து நெஞ்ச குத்துறா மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக பேசுகிறான். அந்த மாதிரி வந்து ஏன் இப்படி படுத்துன்னு இருக்க, ஏன் இப்படி தலைவரி கோலமாக இருக்கானா, வந்து என்ன வேணும், ஏதாவது உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, எனக்கு 2 வரன் வேணும் அப்படிங்கிறான். சொன்னதும் வந்து என்னம்மா 2 வரன், என்ன வேணும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு உடனே வந்து அவள் வந்து சொல்ல, நீங்கள் சபதம் பண்ணுங்கோ, என்ன வரன் கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறத சபதம் பண்ணுங்கோ, சபதம் பண்ணால் வந்து அப்புறம்தான் நான் கேட்பேன் அப்படின்னு ஒன்று. ஆத்மனாவா ஆத்மஜைச்சான்யைஹி விருணேயம் மானுஜர்ஷபம் தேன ராமேண கைகேயி ஷபேதே வச்சனக்ரியாம் யம் முகூர்த்தமபஷ்யம்ஸ்து ந ஜீவேயமஹம் த்ருவம் தேன ராமேண கைகேயி ஷபேதே வச்சனக்ரியாம். என்னோட குழந்தை மற்ற குழந்தையெல்லாம் இருக்கட்டும், ஏன் இல்லைன்னா எனக்கு என்னை விடையே வந்து யார் ரொம்ப பிரியமாக இருக்கட்டும், ஆத்மனாவா எல்லாரபடியும் எனக்கு ஒத்தந்தான் பிரியத்தமன், இது யார் அப்படின்னா வந்து ராமன் தாமா, அந்த ராமன் மேலே நான் சத்தியம் சபதம் பண்ணி சொல்கிறேன், என்ன வரன் வேணுமோ கேளு நான் தரேன். அதே மாதிரியே எந்த ஒரு ராமனை விட்டு என்னால் ஒரு முகூர்த்த நேரம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாதோ அப்பேற்பட்ட என்னோட பிராணாதாரனான ராமன் மேலே நான் வந்து அந்த ராமன் மேலே சபதம் பண்ணுறேன், அந்த என்ன வரன் வேணுமோ கேளுமா கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அங்கேருந்து வந்து வந்ததும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தைரியமாக கேட்குறா. நவ பஞ்சச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா சிராஜின ஜட்டாதாரி ராமோ பவது தாபசா. இந்த மாதிரி 9 வருஷ காலம் அப்புறம் 5 வருஷம், அதான் 14 வருஷ காலம் வந்து தண்டகாரண்யத்துக்கு ராமர் போனோம். முதல்ல வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா வந்து பரதனுக்கு தான் வந்து இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணணும், பட்டாபிஷேக ஏற்பாடும் வந்து பரதனுக்கு தான் ராஜ்யம் ஏற்படுத்தணும். 2வது என்னென்னா 14 வருஷ காலம் ராமர் வனவாசமாக போனோம், அதுவும் சாதாரணமாக போகக்கூடாது, இந்த மாதிரி வந்து மரவுரி கட்டிக்கணும், இல்லைனா வந்து மிருக அஜினம் கட்டிக்கணும், அதே மாதிரி ஜட்டாபாரம் தரிச்சுண்டு தாபசர்கள் மாதிரி ரிஷிகள் மாதிரி 14 வருஷ காலம் தண்டகாரண்யத்துக்கு போக கடவுது அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ அங்கேருந்து தசரதருக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. அஹோ திகிதி சாமருஷா வாசமுக்த்வா நராதிபஹ மோகமாபே திவான் பூயா சோகோபஹத சேதனஹ. அஹோ திக் அப்படின்னு ஒரு திக்காரம் பண்ணார், மூர்ச்சியாகி விழுந்துட்டார். அங்கேருந்து மூர்ச்சியாகி விழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தின்னு எழுந்துட்டு ராமன் என்னம்மா பண்ணான் உனக்கு, அந்த ராமன் உனக்கு என்ன பண்ணிட்டான், அந்த ராமன் அவனவே ஏன் இப்படி வந்து அவனை 14 வருஷ காலம் வந்து நாடு கடத்தணும், அப்படி வனவாசமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறையே, அந்த அளவுக்கு அந்த ராமன் உனக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஜனங்கள் முழுக்க எல்லாரும் அவனை பற்றி அவ்வளோ நல்லா பேசுகிறாமா, அவ்வளோ குணபரிபூர்ணன்மா. சத்யேன லோகான் ஜெயதி தீனாந்தானேன ராகவா குருன் சுஸ்ரூஷயா வீரஹ தனுஷா யுதிஷாத்ரவான். இந்த மாதிரி வந்து அவரோட பெரிய வாழ்ட்டெல்லாம் வந்து அவ்வளோ மரியாதையோடு இருப்பான்மா,
அவன் வந்து சத்தியத்தினால லோகத்தையே ஜெயிக்கக்கூடியவன். இந்த மாதிரி தீனர்கள் எல்லாருக்கும் வந்து வாரி வழங்கக்கூடியவன். வந்து இந்த மாதிரி எல்லா யோத்தாக்களையும் வந்து சத்ருக்களையும் வந்து அவன் வந்து தன்னோட பராக்கிரமத்தினால ஜெயிக்கக்கூடியவன். இப்பேற்பட்ட எந்த விதத்துலேயும் வந்து எந்த விதத்துலையும் அவனை வந்து குத்தம் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ராமன் மேலே உனக்கு என்னம்மா அவ்வளோ ஒரு வெறுப்பு? ஏமா அவனை வந்து இப்படி ராஜ்யத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு, அவனை வந்து ராஜ்யத்தை விட்டு அனுப்பணும் அப்படின்னு எதுக்குமா நினைக்கிறேன்? திஷ்டேத் லோகோ வினா சூரியம் சஸ்யம் வா சலிலம் வினா நது ராமம் வினா தேஹே திஷ்டேத்து மம ஜீவிதம். ஒரு கால் இந்த உலகம் வந்து சூரியன் இல்லாமல் கூட இருந்துரும். அதே மாதிரியே வந்து ஒரு பயிர் நிலம் வந்து தண்ணி இல்லாமல் கூட ஒரு கால் இருந்துருமா. ஆனால் என்னோடய உயிர் வந்து ஒரு பொழுதும் வந்து ராமர் இல்லாமல் என்னோடய உயிர் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி கைகேயியோட காலில் வந்து விழறேன். உன் காலில் நான் விழறேம்மா, இந்த மாதிரி வந்து பண்ணாதம்மா, இந்த மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கோவப்படுறார். இந்த மாதிரி இத்தனை நாள் வந்து அந்த ராமன் அவ்வளோ தர்மாத்மா, அவன் வந்து எனக்கு பரதனுக்கும் மேலே அப்படின்லாம் வந்து இத்தனை நாள் சொன்னேன், இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ சொல்லிண்டியா? இந்த மாதிரி இவ்வளோ அவனை புகழ்ந்தது எல்லாமே வந்து அதுக்காக தானா அப்படின்னு வந்து சொல்லி எல்லாம் சொல்லி வந்து புலம்புறார். புலம்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி ராமன் வந்து ஒரு பொழுதும் வந்து யார்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி ஹார்ஷாக பேசினதே கிடையாதேம்மா. அவன் வந்து உச்சியமானோப்பி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியது. அவன்கிட்ட ஒரு கால் ஒருத்தர் வந்து கோவப்பட்டு பேசினாலோ சுடு சொற்களால் அவனை வந்து திட்டினாலோ கூட ராமர் வந்து பதிலுக்கு வந்து அவளை எதிர்த்து பேசுகிறதோ கோபிச்சுக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அயோத்தியா காண்டம் முதல்லையே சொல்கிறார் அந்த மாதிரி. ஸோ அப்பேற்பட்ட அவன் ஹார்ஷாவே யார்ட்டையும் நடந்துக்க மாட்டேனே. அந்த ராமனை வந்து 14 வருஷ காலம் வந்து அவனை வந்து வனவாசமாக அனுப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு என்ன ஆயிடுத்து, அப்படி என்ன ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் வந்து அப்படியே சொல்லி அவர் வந்து ஒரு மாதிரி நடுங்கி போய் திருப்பி விழுந்துடுறார். விழுந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கைகேயி சொல்கிறா, இந்த மாதிரி இப்படி இவ்வளோ பேசுகிறேலே, நீங்கள் வந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டாமா? சத்தியத்தை விட முக்கியமான தர்மம் எது இருக்குது? இது மாதிரி சபதம் பண்ணிட்டு வந்து அதை மீறணும்னு நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குது? நீங்கள் பண்ண சபதத்தை நீங்கள் காப்பாற்றுறேன். இதுதானே வந்து இக்ஷ்வாகு குலத்தில் வந்து எல்லா ராஜாக்களும் கடைப்பிடிச்சுன்னு வந்தது இதுதானே அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து 4 பேர் நேர்மையை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னு வந்தால் நீங்கள் அவள்கிட்ட எப்படி முகம் கொடுத்து பேசுவேள்? என்னன்னு சொல்லுவேள்? நீங்கள் இந்த மாதிரி என்னோடய பத்னி வந்து என்னை வந்து எனக்கு வந்து உயிரை காப்பாற்றினாவோ, அந்த பத்னிக்கு வந்து நான் வந்து கடைசியில் வந்து 2 வரம் தரேன்னு சொல்லி என் சத்தியத்தை மீறினேன் அப்படின்னு இதை தான் நீங்கள் சொல்லுவேளா நாளைக்கு? நீங்கள் வந்து இப்போ சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தானே இருக்கேள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசினோடனே அங்கேருந்து தசரதருக்கு வந்து இன்னும் இடி விழற மாதிரி இருக்குது. தூக்கி வாரி போட்டுது இவ அப்படி பேசினோடனே. நம்பவே முடியல கைகேயி. அப்போ கூட அவருக்கு வந்து, நீ இப்படி பேசுவியாமா, நீ இப்படி பேசுவியா, இந்த உனக்கு இப்படி ஒரு முகம் உண்டுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இத்தனை நாள் வந்து நான் உன்னை இன்னசென்ட்டுன்னு நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவ்வளோ தாப்பப்படுறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், ந கதஞ்சித் ரிதே ராமாத் பரதோ ராஜ்யமாவசேத் ராமாதபிஹிதம் மன்யே தர்மதோ பலவத்தரம். ஒரு கால் அப்படி ராமனை வந்து அப்புறப்படுத்திட்டு தான் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னா வந்து அது பரதனே ஆசைப்பட மாட்டாமா? ராமனுக்கு இல்லாத அந்த ராஜ்யம்தான் வேணும் அப்படின்னா வந்து உன் புள்ள பரதனுக்கே அது ஆசை இருக்காது. நான் வந்து ராமனை காட்டிலும் வந்து பரதன் வந்து தர்மாத்மா அப்படின்னு வந்து எனக்கு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஆயிடுத்து, சரிம்மா நான் ராமன்கிட்ட வந்து கஷ்டப்பட்டுன்னு நான் சொல்கிறேன்னே இருக்கட்டும், அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அந்த ராமன் வந்து ராமர்கிட்ட வந்து நான் சொல்லணும்னு நினச்சாலுமே அந்த ராமன் வந்து அவ்வளோ குணபரிபூர்ணன். அவனை பார்த்து எனக்கு எப்படிம்மா சொல்லணும்னு தோணும்? அவன்கிட்ட வந்து என் வாயால் வந்து நீ வந்து இவ்வளோ குணபரிபூர்ணனா, இவ்வளோ சமத்தா, இவ்வளோ நாள் வந்து சமத்து குழந்தையாக வளர்ந்துன்னு வந்திருக்கு, ஒரு தப்பை அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த குழந்தைய பார்த்து நீ 14 வருஷம் வனவாசமாக போனோம் அப்படின்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ மக்கள் இருக்கா, இவ்வளோ மக்கள்கிட்டையும் வந்து பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணி இவ்வளோ மக்கள்கள், அயோத்தியா ஜனங்கள், வெள்ளேந்து வந்த ஜனங்கள், அத்தனை லட்சோபலட்ச ஜனங்களும் வந்து ராமர் இப்போ ராஜாவாக வருவார்னு எதிர்பார்த்துட்டு அவளுக்கெல்லாம் இது வந்து அதான் வந்து தான் வந்து தான் பிள்ளையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து தானே ஆசைப்பட்டு ஏற்படுத்திடல, எல்லாரோட விருப்பத்தையும் கேட்டுன்னு தான் ராஜா ஏற்படுத்தின்னு இருக்கார். அதனால என்ன தெரியறதுன்னா முழு கோசல தேசத்துக்குமே வந்து ராமர் ராஜாவாக வருதுல தான் ஆசை இருக்குது. இப்போ எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஆகுமே, நான் வந்து ஏதோ வந்து ராஜா அப்படிங்கிற மாதிரி நானே என் பிள்ளைய பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறது வேற. மக்களோட அபிப்பிராயமும் அதுவே தானே. எல்லாருக்கும் ராமன் ராஜா
ராஜாவாக வரணும். அதுக்கு காரணமும் என்ன காரணம்னா அவரோட குணங்கள் தானே. அதுதானே சொல்கிறார் ராமர். ஏன் ராமன் ராஜாவாக வரணும்னு ஏன் ஆசைங்கிறச்சே 2 சர்க்கம் பூரா ராம குணங்களை தானே சொல்கிறா. அதனால் அவ்வளோ குணப்பரிபூர்ணனான ராமனை நான் எப்படிமா நீ கண்ணெதிரில் பார்த்து ராஜ்ய போப்பா அப்படின்னு எப்படி சொல்லுவேன். அதுக்கும் மேலே சொல்கிறா, யதா யதா ஹி கௌசல்யா தாசி வச்ச சகி வச்ச பாரியாவத் பகினி வச்ச மாத்ருவச்ச உபதிஷ்டதி. இந்த மாதிரி இந்த கௌசல்யா என்னமா பண்ணா, அவள் என எல்லாமாவும் இருப்பாளே, தாசியாகவும் இருப்பா, அதே மாதிரி ஒரு தோழியாகவும் இருப்பா, அதே மாதிரி ஒரு மனைவியாகவும் இருப்பா, ஒரு கூட பிறந்தவ ஒரு தங்க அக்கா அப்படிங்கிற மாதிரியும் இருப்பா, அதே மாதிரியே அம்மா மாதிரி பார்த்துப்பா. இவ்வளோவாகவும் எனக்காக அந்த கௌசல்யா என்கிட்ட அவ்வளோ பிரேமையை காட்டுறச்சே, அவள்கிட்ட நான் ராமனை வனவாசமாக அனுப்பணும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னம்மா நான் அது சொன்னால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறார், ஒரு கால் நான் ராமர்கிட்ட சொல்லிடுறேன்னே வச்சுக்கோயேன். நான் ஒரு கால் ராமர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ராமன் அப்பா சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ச வனம் பிரவ்ரஜ இத்யுக்தா பாடமித்யேவ வக்ஷ்யதி. இந்த மாதிரி நீ காட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா சரிப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்னு அவனும் கையை குப்பிச்சுன்னு போயிடுவானேம்மா. என் புள்ள ஒரு அரகண்டான ஆளாக கோச்சுக்கிற ஆளாக இருந்துட்டு அதெல்லாம் நான் அப்பா சொன்னாலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் தேவையில்லையே அப்படின்னு தோணுறதுமா. இந்த மாதிரி அவன் சரி அப்பா சொல்கிறே இல்லையா நான் போகிறேனே அப்படின்னு அப்பவும் அவன் ஏன் போனோம் அப்படின்லாம் எதிர்த்து பேச மாட்டான்மா. போகிறோன்னா போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுவான். அப்பேற்பட்ட அவ்வளோ ஒரு எளிய மனசு இருக்கிற ராமனை உனக்கு எப்படி தான் அவனை நாடை விட்டு அனுப்பணும் அப்படின்னு எப்படி தான் உனக்கு தோணுறது. சரி அப்படி தான் ராமனும் வனவாசமாக போயிட்டான் அப்படின்னா என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியாது, நான் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சொல்கிறார், அப்படி ஒரு கால் ராமனே போயிட்டாலும் அதுக்கப்புறம் சீத்தை கஷ்டப்படுவாளேம்மா, அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. அந்த சீத்தை படுற துக்கத்தை என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரியே கௌசல்யையும் அவ்வளோ சோகத்தை அனுபவிப்பா. நாங்கள் யாருமே இருக்க மாட்டோமா, நாங்கள் யாருமே இல்லை அப்படின்னா நீ என்ன ராஜ்யம் ஆளுவ, உனக்கு என்ன நீ இப்படி பேசுகிற, உனக்கு என்ன தர்மம் தெரிய போகிறது, நீ என்ன மக்களை நீ என்ன காப்பாற்றுவ, மக்களை நீ நாங்கள் யாருமே இல்லாமல் நீ ராஜ்யத்தை நடத்தின்னு போவ, என்ன பண்ணுவ, உனக்கு என்ன தெரியும் ராஜ்யத்தை ஆளறதை பற்றி அப்படிலாம் சொல்லி. அதுக்கப்புறம் இந்த காலத்தில் ராமன் இவ்வளோ வருஷம் குருகுல வாசங்கள்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் அவன் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யத்தில் ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய வயசுமா இது. அந்த வயசில் அவன் அங்கே படுக்கையில் படுத்துக்க வேண்டியவனை கட்டாந்தரையில் படுத்துக்கோ அப்படின்னு, அவன் கௌஷேய வஸ்திரம் தரிச்சுக்க வேண்டியவனை மரவுரி தரிச்சுக்கோ அப்படிங்கிறதும், அவன் நல்ல ராஜபோக அன்னத்தை சாப்பிட வேண்டிய அவனை நீ கிழங்கு கனியை சாப்பிட்டுட்டு ஏதோ காட்டில் இருக்கிறத சாப்பிட்டுன்ற அப்படின்னா ராமன் ஒன்றும் சொல்ல மாட்டாமா. ராமன்கிட்ட சொன்னால் சரி அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் அவனை பண்ணணும்னு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கேட்டால் கைகேயி கொஞ்சம் கூட அப்படியே மாறவே இல்லை. அந்த அளவுக்கு அவளை அந்த மந்த்ராவோட கொஞ்ச நேரம் சங்கம் மாற்றிடுது. அவளை கொஞ்ச நேரம் சங்கம்னா கொஞ்ச நேரம் அவன் பேசினது அவ்வளோ மாற்றிடுது. இவ்வளோ இறங்கி வர்றார் ராஜா. இவ்வளோ மந்த்ரா மந்த்ரா பேசினதை விட தசரதர் ஜாஸ்தி பேசுகிறார். இருந்தாலும் அவளுக்கு தசரதர் பேசுறதுல மனசு போலையே. அதை தவிர தசரதர்கிட்ட எவ்வளோ நாளாக கூட இருந்திருக்கா, எவ்வளோ பிரேம, திருப்பி திருப்பி அதே தான். அவ்வளோ ராமர்கிட்டையும் எனக்கு பரதனை விட ராமன் தாமா எனக்கு பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ ராஜா என்னடானா உன் காலில் நான் விழுந்து கெஞ்சுறேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி எப்படி உனக்கு மனசு வருது அப்படின்னு அவ்வளோ கதறார். கொஞ்சம் கூட கைகைக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் திருப்பி அப்படிலாம் சொல்கிறேன்னா நீங்கள் சத்தியத்தை மீறினதாக ஆகிடுமே. நீங்கள் தான் சபதம் பண்ணிட்டேலே, சபதம் பண்ணர்ச்சேவே வேறு எப்படி அப்படின்னா நான் ராமர் மேலே சபதம் பண்ணுறேன் அப்படின்னதுக்கப்புறம் இது பதி பத்னி அவள் 2 பேருக்குள்ளே சபதம் கேட்டு பண்ணுறதுங்கிறதே அவ்வளோ டிரான்ஸ்பரன்சி இல்லை. சரி ஓகே, அவ்வளோ ப்ரைவசி இல்லை. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா அங்கேருந்து இந்த மாதிரி எல்லா தேவதைகளும் சாட்சி தசரதர் இந்த மாதிரி பண்ணியிருக்கார், சபதம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இவருக்கு அதுவே இந்த மாதிரி அப்போவே ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவ என்ன கேட்க போகிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அப்போலேருந்தே ஆரம்பித்து அவளுக்கு கொஞ்சம் கூட இறங்கி வருது மனசு அப்படிங்கிறதே இல்லை. இன்னும் திருப்பியும் அதே மாதிரி தான். இவர் இவ்வளோ சொல்கிறாரு, திருப்பி நீங்கள் சத்தியத்தை விட்டதா ஆகாதா, நீங்கள் உங்களோட தர்மத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம் இல்லையா இது. நீங்கள் இப்படிலாம் பண்ணையில் அப்புறம் நாளைக்கு ராஜ்யத்தில் உட்காத்தி வச்சுப்பேல் எல்லாம் எதுவுமே நாளைக்கு எல்லாம் பண்ணிவிட்டு பரதனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும்.
சரி ஒரு கால் வந்து அப்புறம் வந்து நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து கண்டுக்காமல் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணல அப்படின்னா நான் விஷம் கொடுத்து நான் மரணத்தை அடைவேன், அப்பயே போயிடுவேன் நான் அப்படின்னு இவ்வளோ பண்ணுற அந்த தசரதருக்கு வந்து அவர் வந்து இவ்வளோ நாள் இப்படி ஒரு முகத்தை கைகிட்ட பார்த்ததே கிடையாது. இப்படியும் கைகை பேசுவா அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் வந்து சொல்கிறார், இத்தனை நாள் வந்து நான் உன் மேலே வந்து காமிச்ச ஆசையே வந்து என்னை இப்போ சுடருதுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்படுறார். இந்த மாதிரி அவர் பேச முடியாமல் இருக்கார். அப்புறம் வந்து மேலே வந்து திருப்பியும் வந்து அவரால் ஒன்றுமே பேச முடியல. இப்படியே வந்து கைகை வந்து பேசின்னு போயிட்டே இருக்கிறச்சே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ராத்திரி வந்து கழியிறது. அடுத்த நாள் வந்துடுச்சுன்னா ராமர்னு ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட வந்து காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வருமே அப்படிங்கிறதுனால பொழுது விடியவே வேண்டாம் அப்படிங்கிற அவர் நினைக்கிறார். இவ்வளோ நினைக்கிறச்சே வந்து அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா வந்து பொழுது விடியறது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து இந்த கைகேயி பவனத்துக்குள்ளே தான். வெளில வந்து அவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் வந்து இன்றைக்கி ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு வந்து இவா வந்து ஏற்பாடு பண்ணுறதா என்ன, கோலம் போடுறதா என்ன, இவா ஒருத்தருக்கு பேசிக்கிறா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. குழந்தைகள்லாம் விளையாடுறது, ராமர் வந்து இன்றைக்கி ராமருக்கு பட்டாபிஷேகம்டா, ஸ்கூல்லாம் லீவு அப்படின்னு எல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு வந்து அங்கேருந்து வந்து எல்லா குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து அவ்வளோ பேருக்கும் வந்து அவர் வந்து ஒரு ராஜபுத்திரன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அப்படியே வந்து அவர் பாட்டுக்கு இருந்துட்டு அப்படிலாம் இல்லை. அந்த ஒரு குழந்தைகளுக்கு கூட அவர் மேலே அவ்வளோ பிரியம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்தே தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்திருக்கார் அப்படிங்கிறது அதுலேருந்தே தெரியறது. அந்த குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயசானவா வரைக்கும் அத்தனை பேரும் வந்து சந்தோஷமாக வந்து இருந்துட்டுருக்காருச்சே. அங்கேருந்து வந்து அடுத்த நாள் கார்த்தால ஆறுது. வசிஷ்டர் முதலிய ரிஷிகள் எல்லாருமே வந்து எல்லாரும் ஜலத்தெல்லாம் வந்து மெனக்கெட்டு சொல்கிறா, கங்கா யமுனாவோட சங்கமத்துலேருந்தெல்லாம் ஜலத்தை எடுத்துன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த திரிவேணி சங்கமம் முதலிய எல்லா புண்ணிய தீர்த்தத்துலேருந்தும் வந்து ஜலங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆச்சே, அதனால் எல்லாம் வந்து கலசங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்காருச்சே. அங்கேருந்து வந்து இவர் வந்து சுமந்திரர் வரார். சுமந்திரர்கிட்ட வந்து வசிஷ்டர் சொல்கிறார், தசரத மகாராஜா வந்து தெரிவிங்கோ, இந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு அப்படின்னு ராஜாட்ட தெரிவிங்கோ அப்படின்னு சொன்னோடனே ராஜா வந்து கைகேயி பவனத்துக்குள்ளே போகிறார். சுமந்திரர் வந்து கைகேயி பவனத்துக்குள்ளே போகிறார். போய் பார்த்தா அங்கே வந்து ராஜா அப்படி படுத்துன்னு இருக்கார். அவரை பார்த்து இந்த மாதிரி எழுப்புறார், ஆதித்ய சஹச்சந்திரேன யதா பூததராம் சுபாம் போதயத்யத்ய பிருத்திவீம் ததா த்வாம் போதயாம்யம். இந்த மாதிரி ஆதித்யன் வந்து எப்படி வந்து உலகத்தை வந்து பிரகாசப்படுத்துவாரோ, எப்படி உலகத்தையே எழுப்புவாரோ அந்த மாதிரி உங்களை எழுப்புறேன் மகாராஜா அப்படின்னு வந்து சுப்பிரபாதங்கள்லாம் பண்ணுறார். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிவித்ததுக்கப்புறம் சோகரக்தே க்ஷணா ஸ்ரீமான் உத்வீக்ஷ்ய உவாச்ச தார்மிகா வாக்யைஸ்து மம மர்மாணி பூயோ நிகிருந்தசி. ஏன்பா இந்த வாக்கியத்தெல்லாம் சொல்லி என்னோட காயத்தையே இன்னும் புண்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து இவருக்கு ஒன்றுமே புரியல சுமந்தருக்கு, ஏன் ராஜா இப்படி பேசுகிறார் அப்படின்னு. கண்ணெல்லாம் வந்து செவந்து இருக்கு. அப்புறம் வந்து இவர் வந்து என்னன்னு புரியல. அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் பயந்துட்டார், ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டார் கையை கட்டிண்டு. உடனே வந்து அங்கேன்னு கைகேயி வந்து சொல்கிறா, ஒன்றும் இல்லை, ராஜா வந்து நேற்றுக்கு நாள் முழுக்க வந்து பட்டாபிஷேகத்துக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணார் இல்லையா, அதனால வந்து ரொம்ப அசதியாயிட்டார். அதனால வந்து அவர் வந்து தூக்கமே சரியா இல்லை, நீங்கள் வந்து போய் ராமரை கூட்டின்னு வாங்கோ அப்படின்னதும் அங்கேருந்து வெளில வந்ததும் இங்கேருந்து இவ்வளோ ஏற்பாடுகள்லாம் ஆயிருக்கு. ஒரு மாதிரி சுமந்தருக்கு வந்து தசரதர் சொன்ன விதத்தையும் கைகேயி சொன்னதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அதனால வந்து அவருக்கு ஒரு மாதிரி மனசு சஞ்சலமாகவே இருக்குது. அங்கேருந்து வந்து திருப்பியும் அவர் உள்ளே வரார், எதுக்கும் உள்ளே வரலாம் அப்படின்னு உள்ளே வந்து திருப்பி தசரதர்கிட்ட வந்து நிற்கிறார். உடனே வந்து தசரதர் வந்து ராமரை கூட்டின்னு வாப்பா அப்படின்னதுக்கப்புறம் அவருக்கு வந்து சரி ராஜாவே சொல்லிட்டார் அப்படின்னோடனே அவருக்கு ஒரு தைரியம் வருது. அங்கேருந்து நேராக போனால் ராமரோட பவனத்தில் வந்து ராமரும் தேவியும் எழுந்தருளி இருக்கா. அங்கேருந்து வந்து உள்ளே போகிறார். போய் பார்த்தா அங்கேருந்து யுகல தர்சனம் ஆறுது. தம் வை ஸ்ரவண சங்காஷம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷ சூதா பர்யங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே ஸ்திதயா பார்ஷ்வதச்சாபி வாலவ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா
பூயः சித்ரயா சசினம் யதா தம் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞः வினீதவத் தம் வைஸ்ரவணசங்காஷம். அங்கேருந்து போய் பார்த்தா உள்ளே தேவியும் ராமருமா எழுந்தருளி இருக்கா. எப்படி இருக்கார் அப்படின்னா குபேரன் மாதிரி பிரகாசமாக இருக்காராம். இப்போ நல்லா அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அங்கேன்னு அந்த மஞ்சத்தில் சுவர்ண மஞ்சத்தில் உட்காண்டிருக்கார். அங்கேன்னு பக்கத்தில் தேவி சென் சந்தனம் வராக ருஜிராபேன அங்கேருந்து சென் சந்தனம் அது ரொம்ப விலை மதிப்பானது. அந்த சென் சந்தனத்தை ராமரோட வக்ஷஸ்தலத்தில் பூசிண்டு இன்னொரு கையால் தேவ்யா சாமரஹஸ்தையா அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி சாமரத்தை வீசி சாமரம் போட்டுண்டு இன்னொரு கையால் ராமருக்கு அப்பப்போ அந்த சந்தனம் அது அந்த குளிர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும், காஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி சந்தனத்தை ராமரோட வக்ஷஸ்தலத்தில் போட்டு விட்டுண்டு இந்த மாதிரி 2 பேர் இந்த யுகல தர்சனம் வந்த உடனே கார்த்தால இந்த மாதிரி ஒரு தர்சனம் கிடைக்கிறது அவருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறாராம். அவரை வினயம் அறிந்தவராக இருக்கக்கூடிய அந்த வரதராஜனாக இருக்கக்கூடிய ராமரை இவர் வினீதவத்து அப்படிங்கிறதுக்கு அண்ணா அழகான ஒரு பாரதம் சொல்லுவாள். என்னது அப்படின்னா வினீதவத்து ஏன் வினயமானவர் போல அப்படின்னு எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல பிறந்ததுலேருந்து ராம் லல்லாவா அவர் ராமநவமி என்னைக்கு பிறந்தாரோ அன்னிலேருந்து சுமந்திரர் குழந்தைய பார்த்துட்டே வந்துட்டுருக்காராம். பார்த்துட்டே வர்றதுனால இந்த ராமர் இந்த குழந்தைய இன்றைக்கி என்னடானா யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு நிற்கிறது இந்த குழந்தை. ஆனால் அதே சமயத்துலேயே அந்த வாத்சல்யமும் இருக்குது, அதே சமயத்துலேயே அந்த மரியாதையும் இருக்கும். அது ரெண்டும் இருக்கிறதுனால அந்த வாத்சல்யம் இருந்தாலும் இவர் நமக்கு அடுத்த ராஜா அப்படிங்கிற அந்த மரியாதையினால் வினயஜ்ஞம் வினீதவத்து அப்படின்னு அண்ணா அழகான ஒரு பாவார்த்தம் சொல்லுவாள். இந்த மாதிரி அங்கேருந்து ராமரை இந்த கார்த்தால இந்த யுகலத்தை நமஸ்காரம் பண்ணி அங்கேருந்து அப்பா கூப்பிட்றா அப்படின்னதும் ராமர் சந்தோஷமாக எழுந்தருள்றார். ரத்தத்தில் எழுந்தருளானே சீத்தை சுப வச்சனங்கள்லாம் சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். அப்புறம் மேலே ராமர் கைகேயி பவனத்துக்கு தசரதரை பார்க்க வர்றார். ஜானகி காந்த ஸ்மரணம்.